Students, this is Z Lakshmi here. Welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோசைன்ஸில் யூனிட் 1ல் லேண்ட்ஸ்லைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் எப்படியெல்லாம் அக்கர் ஆகுது, அதனால் என்ன எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதனால் வர காசஸ்லாம் என்னென்னு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் லிசன். நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலி ஒரு ரியல் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஓட ஃபோட்டோகிராஃபி. ஓகேயா? அது கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிப்பிக்கல் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஐ வுட் சே. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள். இது ஆக்சுவலி எப்படின்னா, இந்த பர்டிகுலர் போர்ஷன் மாத்திரம் இட் இஸ் கெட்டிங் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஆனால் இது எப்படின்னா ஒரு ஸ்லோப்பில் கீழே ஸ்லைட் ஆகுது. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். And next is, yes, this is also a kind of a landslide. ஆனால் இந்த லேண்ட்ஸ்லைட் எப்படி அக்கர் ஆகுதுன்னா, இது ரோடை பிளாக் பண்ணுது பாருங்கள். ஆக்சுவலி there is a movement of vehicle over here. அந்த இடத்துல ரோடு இந்த ஸ்லோப்லேருந்து வர சாயில் அந்த ரோடை இஸ் கெட்டிங் பிளாக்ட். இதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லேண்ட்ஸ்லைட். ஓகே, ஸோ உங்களுக்கு லேண்ட்ஸ்லைடை பற்றி ஒரு அளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சு. தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தி லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கர்ன்னு சொல்கிறாங்க. அக்கரன்ஸ் எப்படியெல்லாம் லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகும்னா, இப்போது ஹில் ஏரியாஸ்லேருந்து ஹில் ஏரியாஸ்லேருந்து ரெயின்ஃபால் ஜாஸ்தி அக்கர் ஆகும் போது அதில் வர டெப்ரீஸ்னால் லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கர் ஆகலாம். அண்ட் அதர்வைஸ் இங்கே பாருங்கள், அது ரிவர் பேங்க்கு. அந்த ரிவர் பேங்க்கை ஒட்டி இருக்கிற ஹில் ஏரியாஸ்லேருந்து கூட உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கர் ஆகலாம். அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் என்ன, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இந்த இடத்துல ஹவுஸ்லாம் இருக்குது. இருந்தாலுமே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி பில்டிங், சம்டைம்ஸ் இங்கே பக்கத்தில் ரிவர் போர்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட்ஸ்லைடும் அக்கர் ஆகுது. அண்ட் சம்டைம்ஸ் என்னென்னா, இது பார்த்திங்கன்னா சப்மரைன் த சென்ஸ் சி போர்ஷன் இல்லை தட் இஸ் கோஸ்டல் ஏரியாவில் கூட உங்களுக்கு லேண்ட்ஸ்லைடு அக்கர் ஆகுது. இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற சாண்ட், தட் இஸ் டாப் லெவலில் உங்களுக்கு வாட்டர் தான், யூ குட் சி ஒன்லி வாட்டர். இந்த ஹைட் வரைக்கும் வாட்டர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பாட்டம் லெவலில் கூட லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகுது. அது நமக்கு தெரியாது. இதனால தான் நமக்கு என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் அந்த சுனாமி வர்றதுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த வாட்டரோட ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், அதோட ஹைட்டு ஜாஸ்தி இருக்கும் சி லெவலில். ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஐ வுட் சே. ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் இது. அண்ட் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஷின் பேஸ்டு தான் உங்களுக்கு கிளாஸஸ்ஸு. சே ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்கிரைப் தி வேரியஸ் காசஸ் ஃபார் தி லேண்ட்ஸ்லைட்ஸ், ரைட் தி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் தி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் தி லேண்ட்ஸ்லைட்ஸ். இது நவம்பர் அண்ட் டிசம்பர் 2017 வந்த கொஸ்டின். இதுக்கான மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 மார்க் உங்களுக்கு. ஓகேயா? So let us concentrate on causes of landslides, classification of landslides and how we can do prevention and control. Okay ngla? So we'll get into the other slides. Yes, first let us know what is a landslide pa. Just a downward movement of the soil particle along with the trees. Adudana generally சொல்லணும்னா, just listen. It is a term which refers to the that the mass movement of the downward. மாஸ் மூமெண்ட் அதாவது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் மாஸு அப்படியே டவுன்வர்ட்ஸில் மூமெண்ட் ஆகுது இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் அது ஸ்லோப் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அந்த மூமெண்ட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அதுதான் லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் தி லேண்ட்ஸ்லைட். Landslide is a downward or outward movement of a soil, rock or a vegetation under the influence of gravity. That is called as a landslide in general. What are the factors which affects landslide னு பார்த்தீங்கன்னா, like slope range, climate னு சொல்லலாம்,
ஸ்லோப் ரேஞ்ச், கிளைமேட்டு, வெதரிங்னால சொல்லலாம், ஓவர்லோடிங்னாலையும் லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகுது. ஜியாலஜிக்கல் கேரக்டர்ஸ், தட் இஸ் லைக் ஜியாலஜினா என்னென்னா லைக் திருவண்ணாமலையும் ஹில் ஏரியா தான், திருமலா திருப்பதியும் ஹில் ஏரியா தான், லைக் வயநாடு மூணாரும் ஹில் ஏரியா தான். பட் எல்லா ஹில் ஏரியாஸும் ஒரே மாதிரியான ராக் ப்ரப்போர்ஷன்ஸ் இருக்காது அண்ட் ராக் கிளாசிஃபிகேஷனும் இருக்காது, ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்காது. ஸோ ஜியாலஜி இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் தி factor which also affect the landslide. slope நோட stability, for example இப்படி ஸ்லோப் இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறது ஆகும், பட் கொஞ்சம் டிலே ஆகும். ஒருவேளை இப்படி ஸ்லோப் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இஃப் திஸ் இஸ் அ மவுண்டைன், இந்த ஸ்லோப் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஸ்லோப்பாக இருக்குது. வேற இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. தட் இஸ் இது வந்து லைக் 45 டிகிரி அப்படின்னா இது வந்து 60 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் மூமெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். வேற இங்கே வந்து மூமெண்ட்டு இந்த பர்டிகுலர் போர்ஷனில் லைக் இந்த பர்டிகுலர் போர்ஷனில் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மூமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வை? பிகாஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அண்ட் ஸ்லோப்புமே ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேஷன்ஸ், ப்ராப்பராக வெஜிடேஷன் இருந்துச்சு. வெஜிடேஷன்ஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ வெஜிடேஷன்ஸ்னாலையும் உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகும். அண்ட் வாட்டர் கண்டென்ட், தீஸ் ஆர் ஆல் தி 8 main factors which affects the landslides. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து how we can classify the landslides actually. ஓகேயா? ஸோ எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒன்று வந்து ஃபால், ஸ்லைட், ஃப்ளோ, creep, torrent, slump, topple. ஓகேயா? ஸோ these are all the different kinds of landslides which we would say. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன் இல்லையா, ஃபால்னால் என்னென்னு பாருங்கள். ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இங்கேருந்து ஜஸ்ட் ஃபெல் டவுன் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், இது ஃபால். டாப்பிள்னால் என்னென்னு பாருங்கள், இங்கே வந்து நிறைய ராக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ராக்ஸ் வந்து அப்படியே ஃப்ளேக்கியாக உங்களுக்கு வந்து கீழே விழுது, இது வந்து டாப்பிள்னு சொல்லுவாங்க. ஸ்லைட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன் மாத்திரம் உள்ளுக்குள்ளே போகிறது இல்லை கொஞ்சம் ஸ்லைட் ஆகிறது, இதுக்கு பேர் வந்து ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஃப்ளோ என்னன்னு கேட்டிங்கன்னா லிசன், ஃப்ளோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அதாவது ஒரிஜினல் பொசிஷன் இது இவ்வளோ இருக்கிற அந்த ராக் மாஸு அந்த ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கிராவிட்டினால இங்கே இருக்கிற ராக் மாஸ் மாத்திரம் கீழே மூவ் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர் ஒன் இந்த இடத்துல பாருங்கள், திஸ் இஸ் ஸ்ப்ரெட். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், இங்கே இருக்கிற பர்டிகுலர் போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஸ்ப்ரெட் ஆகிறது தான் வந்து ஸ்ப்ரெட். தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஐ வுட் சே. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா கவனிங்க, திஸ் இஸ் டாரண்ட் லேண்ட்ஸ்லைட். அதாவது நம்ம படித்தோம் இல்லையா ஃப்ளோ, ஸ்லைடு இதெல்லாம் படித்தோம்னா அதுலேயே வந்து டாரண்ட் இருக்குது. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட். லிசன், என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம் இப்போது. ஆக்சுவலி ஃபால் இருக்குது, ஸ்லைடு இருக்குது, ஃப்ளோ இருக்குது, க்ரீப்பு, டாரண்ட்டு, ஸ்லம்ப்பு, டாப்பிள். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொஞ்சம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபால், டாப்பிள், ஸ்லைடு, ஃப்ளோ, ஸ்ப்ரெட்டு பார்த்தோம். ரிமைனிங் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். தட் இஸ் க்ரீப்னு சொல்கிறோம். எஸ், டாரண்ட். ஜஸ்ட் லிசன். டாரண்ட்னா என்னென்னு பாருங்கள். ஸ்பெரோடிக் அண்ட் சடன் சேனல் இஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் அண்ட் டெப்ரிஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து ரெயின் அக்கர் ஆகுது. இந்த ரெயின் அக்கர் ஆகிறதுனால ஜஸ்ட் பிகாஸ் இந்த மவுண்டைன்ஸில் மேலே இருக்கிற டெப்ரிஸு, இந்த வேஸ்ட் லீவ்ஸ் எல்லாம் இந்த ஒரு பேசேஜ் எடுத்துகிட்டு கீழே வருது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. இது என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற போர்ஷன்ஸில் இருக்கிற அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் எரோட் பண்ணிவிட்டு கீழே வரும். ஆஸ் எ ரிசல்ட் இதனுடைய அந்த இதுக்கப்புறமா இதில் லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது தட் இஸ் ஸ்லம்ப். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் மட்டும் அப்படியே மாஸாக கீழே மூவ் ஆகிறது பேர் தான் ஸ்லம்ப்பு. த காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் ஆன் அ ஸ்லோப் இன்க்ளூட்ஸ் ரொட்டேஷ்னல் ஸ்லம்ப் which includes rotational slump. அது என்னன்னா அது ஓவராலாக அந்த ஃபுல் போர்ஷன் இட் இஸ் getting moving towards downwards by means of a rotational manner. அடுத்தது க்ரீப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லிசன்.
இந்த இடத்துல இந்த லேயர்டு பெட்ராக் இருக்குது பாருங்கள், இந்த லேயர்டு ஒரு லேயர் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுமே ஒரு லேயர். லிசன், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர் அண்ட் இது லேயர். இந்த லேயர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி டவுன்வர்ட் மூமெண்ட்னால இந்த லேயர் எல்லாம் இப்படி பெண்ட் ஆகுது. ஆஸ் எ ரிசல்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகுது டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். இது என்ன பண்ணுது, மேலே இருக்கிற சாயில் எல்லாத்தையும் கீழே மூவ் ஆகிறதுக்கு இது பெண்ட் ஆகிறதுனால இந்த மொத்த சாயிலும் கீழே மூவ் ஆகுது. இதுதான் திஸ் ஆல்சோ லேண்ட்ஸ்லைட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸையும் டில்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டில்ட் ஆகிடுது. அண்ட் இங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் எல்லாமே பாருங்கள், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லேண்ட்ஸ்லைட் இதுவும் கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல ரோடை வந்து ஆக்சுவலி பார்ஷியலாக அது கவர் பண்ணிடுச்சு இந்த லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆனதுனால. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் தி லேண்ட்ஸ்லைட், தட் இஸ் க்ரீப்னு சொல்லுவோம். கிராஜுவல் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஸ்லோப் மெட்டீரியல் இஸ் ரெஃபர்ட் அஸ் அ க்ரீப்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டில் லேண்ட்ஸ்லைடோட காசஸ் எப்படியெல்லாம் அது வந்து அக்கர் ஆகிறது நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் ரீசன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ 2 different types of reason, that is ஒன்று வந்து நேச்சுரல் ரீசன் அண்ட் அதர் ஒன் இஸ் அ ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன். நேச்சுரல் ரீசன்னா என்னென்னா ஜஸ்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸ்னு சொல்லுவாங்க. லைக் earthquake-ஆக இருக்கலாம், இல்லைன்னா ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் ஆர் தேர். வாட் இஸ் மென் பி ஆந்த்ரோபோஜெனிக்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹியூமன்னால, நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. நம்ம பண்ணுற வேலை தான் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். ஸோ 50-50% இருக்கலாம், இல்லை 50-75% இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேசஸில் ஸோ நேச்சுரலாக எப்படி வந்து லேண்ட்ஸ்லைட்லாம் அக்கர் ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் earthquakeனால, ஃபாரஸ்ட் ஃபயர்னால, ஹெவி ரெயின்ஃபால்னால, வல்கனோ பிளாஸ்ட்னால. earthquakeனால கண்டிப்பாக லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகும். ஃபாரஸ்ட் ஃபயர்னாலையும் ஹெவி ரெயின்ஃபால், எப்போவுமே ஹெவி ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகுது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஓகே, as I said, லைக் ஓவர் டெவலப்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் இருக்குல்ல, லைக் மூணார், ஊட்டி, கொடைக்கானல், வயநாடு, லைக் திருமலா திருப்பதி அண்ட் திருவண்ணாமலை, வாட் எவர் இட் மேபி. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்னால டேரெக்டாக வந்து பீப்புள் வந்து ஸ்பிரிச்சுவலுக்காக நாங்கள் வரும்போது சில ஷாப்ஸு, அதாவது பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அங்கே என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸ் இருக்கும், இல்லை ரெஸ்டாரண்ட்ஸு ஸ்டே பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஓவராக பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் சரியாக அந்த சீவேஜ் ஃபெசிலிட்டி சரியாக இல்லாமல், இல்லை ப்ராப்பராக வந்து ஒரு பைல் ஃபவுண்டேஷன் எடுக்காமல், இல்லை ஒரு எப்படி சொல்கிறதுனா அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அந்த ஹில் போர்ஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்லோப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் டீஃபாரஸ்டேஷன். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய ட்ரீஸை கட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலி த ரூட்ஸ் ஆஃப் தி ட்ரீஸ் வில் ஹோல்ட் தி சாயில் இன் அ grip மேனர். டைட்டாக பிடிச்சிக்கும். ஈவன் தோ இஃப் இட் இஸ் லைக் ஃப்ரீக்வெண்ட் ரெயின்ஃபால் பிளேசஸாக இருந்தாலும் கூட த ரூட்ஸ் ஆர் தி ஒன் விச் ஹோல்ட்ஸ் தி சாயில் வெரி டைட்லி இன் ஃபர்ம்லி ஆல்சோ. ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோன்னா வாட் வில் ஹேப்பன், ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் அதோடைய த சாயில் வந்து த கிரிப்னஸ்க்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். இன் சச் கேசஸ் உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம். as I told you before, in ஓவர் டெவலப்மெண்ட் நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இல்லைங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு என்ன அக்கர் ஆகணும்னு கேட்டிங்கன்னா அது வாட்டர் லாக்டு ஏரியாஸாக போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புதுசாக வீடு கட்டி போயிருக்கோம் ஒரு இடத்துல, பக்கத்தில் ஃப்ரீ பிளாட்ஸ் இருக்குது, நம்மளோட ட்ரைனேஜ் எல்லாமே வேஸ்ட் வாட்டர் எல்லாமே நம்ம அந்த ஃப்ரீ பிளாட்டில் லெட் அவுட் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாதிரி ஸ்டாக்னேட் ஆகி நிற்கும் அங்கத்தில். ஸோ அது ஃப்ளாட் போர்ஷனாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. வெரஸ் இன் ஸ்லோப் ஏரியாஸில் அது என்ன பண்ணிவிடும்னு கேட்டிங்கன்னா வாட்டர் லாக்டு ஏரியாவை நல்ல வாட்டர் அப்சார்ப் பண்ணிவிட்டு ஈஸியாக லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். So these are all the 2 different kinds of causes, that is natural and anthropogenic. Okay, so these are all few hazards that we come across in roadways. So இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா which could come across in different areasல. just listen. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து லேண்ட்ஸ்லைட் அக்கர் இன் தி ரோட் போர்ஷன். ஓகேங்களா?
ஸோ ரோடில் இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் மாத்திரம் ஜஸ்ட் ஸ்லைட் ஆகிருக்கு. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ லேண்ட்ஸ்லைட் ஆல்சோ. அண்ட் அதர் ஒன் இஸ் எஸ், இதுவும் பாருங்கள் அந்த ஸ்லோப்லேருந்து இந்த ரோட் போர்ஷனை கவர் பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்தது திஸ் இஸ் ஆல்சோ அ லேண்ட்ஸ்லைட் அக்கர்ஸ் நியர்பை டு தி ரோட் பிளேசஸ். ஆக்சுவலி இது ஒரு சைட் ரோடு, அதாவது ஹெல்பிங் ரோடு இந்த சைடில் லெஃப்டில். அண்ட் இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு பாருங்கள். இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ். புரியுதுங்களா உங்களுக்கு இது? ஸோ இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இல்லாததுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி இங்கே அந்த ஸ்லோப்பில் இருக்கிறது வந்து கிராஜுவலாக ஸ்லைட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். இதுவுமே அப்படி தான். ஸோ இது ஃபுல்லாக ரோடு. ஆக்சுவலி இந்த ரோடை வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் எப்படி பிளாக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து டு அண்ட் ஃப்ரோ ரோடு. ஓகேயா? ஸோ இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்லைட் இங்கே இருக்கிற ஹில் ஏரியா இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டதுனால இந்த ஃபுல் ஏரியா பிளாக் பண்ணியிருக்கு பாருங்கள். So these are all the different kinds of landslides occurs in the roadways. Similarly, we have also a landslide occur in the railways. Yes, இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரயில் ரூட்ஸ் எல்லாம் ட்ரெயின் ரூட்ஸ் எல்லாம் எப்படி வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அண்ட் ஹியர் ஆல்சோ தெர் இஸ் அ ஸ்லைட் கொலாப்ஸ் இன் ரயில் ரோட். டேரெக்டாக இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகுது. இன் சச் கேசஸில் இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயின் ரூட்டு எவ்வளோ கொலாப்ஸ் ஆகிருந்தால் இதோட மூமெண்ட்டு அரெஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இதுதான் லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த ரயில்வே ட்ராக்கு. ஸோ இந்த ரயில்வே ட்ராக்கில் ஜஸ்ட் லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆனதுனால உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினோட மூமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கர்ஸ் அட் தி train roads. And how we can prevent the measures, how we can take preventive measures ன்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா லைக் இன்ஸ்ட்ருமெண்டல் மானிட்டரிங். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டல் மானிட்டரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ earthquake வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது யூஸ் பண்ணி ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் earthquake அக்கர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறதுக்கு கூட சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் தேர். வி கேன் ஃபிக்ஸ் தோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நியர் பை டு தி பிளேசஸ் வேர் தி ஃப்ரீக்வெண்ட் லேண்ட்ஸ்லைட் அக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் மானிட்டரிங் பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணலாம், மூமெண்ட்டை டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலான்னா மேபி அங்கே நியர்பை பிளேசஸில் இருக்க பீப்புளை சேவ் பண்ணலாம். இப்போது ரயில்வே ட்ராக்காக இருந்துச்சுனாக்கா அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம். நார்மல் ரூட்டாக இருந்துச்சுனாக்கா நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் த மெயின் ரீசன். பட் எதுவுமே லேண்ட்ஸ்லைடை ஸ்டாப் பண்ண முடியாது அட் பர்டிகுலர் டைமில். ஓகே, இட் இஸ் நெசசரி டு எஸ்டாப்ளிஷ் ப்ராப்பர் கிரேடிங். அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் லைக் ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை வந்து அந்த ஸ்லோப்பை வந்து நம்ம ப்ராப்பர் கிரேடிங்கில் வச்சுருக்கணும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் அதெல்லாம் காமிக்கிறேன். அண்ட் யூஸிங் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் ஆல்சோ we can do reinforcing slope material. அதுவும் நான் காமிக்கிறேன். இன்ஸ்டாலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் சச் அஸ் பைல் ஃபவுண்டேஷனும் ரீட்டைனிங் வால்ஸ் அடாப்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகலாம். இதெல்லாம் எங்கே போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லைக் அந்த ஹில் போர்ஷன்ஸை எப்படியெல்லாம் கவர் பண்ணி அந்த லேண்ட்ஸ்லைடை ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. ஓவரால் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்லோ டவுன் இருக்கு இல்லையா, தட் இஸ் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது ரீட்டைனிங் வால்ஸ். பை கன்ஸ்ட்ரக்டிங் ரீட்டைனிங் வால்ஸ் at the toe may be effective in movement of the soil. whatever I said now. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால லைக் பைல்ஸு ரீட்டைனிங் வால்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும்னா ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அதனோட மூமெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்க முடியும். தட்ஸ் அ மெயின் திங். ஓகே, அடுத்தது grouting rock joints and fissures. ராக்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த கிராக்ஸு, ஃபிஷர்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கிராக் தான். அதெல்லாம் என்ன பண்ணலான்னா சிமெண்ட் கிரவுட்டை வச்சு நம்ம அந்த கிராக்ஸ் எல்லாம் அதாவது ஃபில் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடலான்னா அது ஓரளவுக்கு அந்த கிராக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும். தேர்பை கொஞ்சம் லேண்ட்ஸ்லைட் அக்கராவது ஸ்லோ டவுன் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் அந்த டெப்ரீஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாத்வேஸில் இருக்க டெப்ரீஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து ட்ரைனேஜ் எல்லாம் ஒழுங்காக வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம லேண்ட்ஸ்லைட்ஸை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த
கடைசி இதில் லைனில் லாஸ்ட் லைனில். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தட் வி ஹாவ் டு டேக்கன் டவுன். அண்ட் இது கூட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சம்டைம்ஸ் 5 மார்க்ஸில் வருது. ஸோ ப்ளீஸ் டேக் டவுன் திஸ் 5 மார்க்ஸில் இது வருது. ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். Okay, so I just show the few slides which shows the control, how to prevent. இங்கே பாருங்க, எஸ், இப்போ இந்த போர்ஷனை நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி செப்பரேட் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா? இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன். ஸோ இந்த போர்ஷன் இதுவும் சேம் போர்ஷன் தான், இதுவும் சேம் போர்ஷன் தான். பட் இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் கான்க்ரீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, கான்க்ரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் பிளேஸ், இது கான்க்ரீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா வில் கெட், தட் இஸ் லேண்ட்ஸ்லைடு வந்து இந்த மாதிரி போர்ஷன்ஸில் அக்கர் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். இன்கேஸ் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இது இந்த சைடில் இந்த மாதிரி இடத்துல லேண்ட்ஸ்லைடு அக்கர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வை? பிகாஸ் இந்த இடத்துல நிறைய ரெசிடென்ஷியல் பிளேசஸ் இருக்கிறதுனால, பீப்புள் ரிசைட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணலை, இந்த இடத்துல கான்க்ரீட் கவர் பண்ணி கான்க்ரீட் ரீஇன்ஃபோர்ஸிங் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த லேண்ட்ஸ்லைடு அக்கர் ஆகிறத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கான்க்ரீட் கவர்லாம் போட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த லேண்ட்ஸ்லைடு அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், நெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா இது அதே மாதிரி தான், லைக் இந்த பர்டிகுலர் பிளேசஸ் தான், இதே மாதிரி இருக்க பிளேசஸ் தான். இந்த பிளேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் நெட்டு மாதிரி மெஷ், இது சொல்லுவோம், மெஷ்ஷுன்னு சொல்லுவோம். மெஷ் யூஸ் பண்ணி இது வந்து நெயிலிங், ஆக்சுவலாக என்னென்னா நெயில் பண்ணி இது இந்த உள்ள நெயில் பண்ணி இந்த மெஷ்ஷால் கவர் பண்ணிட்டாங்கன்னா இதுவுமே இன்டர்ன் என்ன பண்ணும், நமக்கு வந்து லைக் லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஹில் போர்ஷன்மா. லைக் நம்ம யூஸ்வலாக அந்த ரோட்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, இப்போ இது ஃபுல்லாகவே ஹில் ஏரியா தான். இந்த ஹில் ஏரியாவை பிளாக் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ரோடு மாதிரி பாத்வே மாதிரி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். இதில் வந்து ஒரு மெஷ் மாதிரி, அதாவது எப்படின்னா எஸ் மெஷ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வளைவளையாக இருக்கா, நெட்டு மாதிரி இருக்குது. அந்த நெட்டில் உள்ள ராக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி அதை ஃபுல்லாக அந்த மெஷ் யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் பீச்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ராக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மணல் போட்டு சாயில் உள்ளே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, எரோஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இங்கே இந்த நெட்டு போட்டு அந்த ராக்ஸ் எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணி நெட்டுனால் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லைக் தே ஹவ் கிரியேட்டட் அ பாத்வே ஸோ தட் இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகும் போது ஃபுல் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகும். இப்போ அதை நம்ம செப்பரேட் பண்ணி இது இங்கேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட் ஆஃப் தி ரீடைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஆக்சுவலி இது ஃபுல் ஹில் தான். இது ஃபுல்லாக இப்படி இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகும். தேர்பை இந்த போர்ஷனையும் கட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ரீடைனிங் வால் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் விச் ரெடியூசஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி சாயில் அப்ரப்ட்லி. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லிக்க முடியும். இது பாருங்கள், இது ஜஸ்ட் அ ஃபோட்டோகிராஃப் தான். இது நெயிலிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் அ சாயில், இது சாயில் போர்ஷன். ஓகே, இது வந்து கிராஸ், புல் இருக்கிற ஏரியா. ஸோ இதுதான் நெயிலிங்னு சொல்கிறோம். இதெல்லாம் நெயிலிங், அங்கங்கே நெயில் பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணியிருக்காங்க. அந்த நெயில் பாருங்கள், இது சாயில் வரைக்கும் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் நெயிலிங் இஸ் பீயிங் சப்போர்ட்டட் பை மீன்ஸ் ஆஃப் அ சாயில். அந்த உள்ளே இறக்கியிருக்காங்க அந்த நெயில்ஸு. இது வந்து ஜஸ்ட் அ ஃபோட்டோகிராஃபி, ரைட்? உங்களுக்கு ரியல் பிக்சர்ஸ் நான் காமிக்கிறேன். எஸ், திஸ் இஸ் தி ரியல் பிக் ஆக்சுவலி. ஜஸ்ட் லிசன். இது சின்ன ரோடு, அதாவது இது ஆக்சுவலி ரோடுக்கு மேலே இது பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த நெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் ரியல் பிக். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நெயிலிங் ஒர்க். அதை வந்து ஒரு நெயிலிங்க்கும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே
ஸோ இந்த நெயில் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக உள்ளே இறக்கியிருப்பாங்க ராட் மாதிரி யூஸ் பண்ணி. these are all the different cases that we can do preventive measures. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸில் நம்ம லேண்ட்ஸ்லைடை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார்